லவ்லிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 22nd எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ ரொம்ப சீக்கிரமே வந்துடும். ஓப்பனிங்லேயே ஒரு கார் வந்து ஒரு இடத்துல நிற்குது. ஹீரோ தான் வராறான்னு பார்த்தா கிடையாது. ஹீரோயினும் அவங்களோட கலிகோ இருக்காங்களா, அவங்க தான் வராங்க. அவங்களோட சேட்டலைட் ரிசர்ச் சென்டருக்கு இவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அந்த வேலையில் செய்கிறதுக்காக தான் வராங்க. வர வழி ஃபுல்லாக இந்த ஃபீனிக்ஸ் ட்ரீ இருக்குது, அதை பற்றி பேசிட்டு வராங்க. ட்ரீ வந்து க்ரீனிஷாக இருக்கும், ஆனால் ஆட்டம் சீசனில் மட்டும் கோல்டன் லீவ்ஸ் கொடுக்கும். அது இந்த ரோட்லலாம் விழுந்து கிடக்கும் போது அப்படியே ஏதோ கோல்டன் கார்பெட் விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் சொல்கிறாங்களா. உடனே அந்த கல்லிக்கு சொல்கிறாரு, உனக்கு இந்த நஞ்சி பிளேஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு போலியே, ஃபீனிக்ஸ் ட்ரீ பற்றி நிறைய தெரியும் போலே சொன்னோன்னே ஆமா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு போறாங்க. அங்க வந்து அவர் கேட்குறாரு, நீ வந்து செட்டில் ஆயிட்டியா, வீடெல்லாம் பார்த்துட்டியா அப்படி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்துட்டு வீடு பார்த்துட்டு ரொம்ப கிட்டே பார்த்துருக்கேன், அப்போ அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ட்டு அப்படி சொல்லும்போது, சரி உனக்கு என்ன விதமான காஃபி பிடிக்கும்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க வெனிலா லாட்டே வித் மின்ட்டு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களா. அப்படியா, அது என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு டேஸ்ட்லாம் ஞாபகம் இல்லை, இந்த பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ வந்து இது உனக்கு காஃபி ஞாபகம் இல்லை, காஃபி செஞ்சு கொடுத்தவர் மேலே தான் உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி கேட்குறாங்க. அவர் என்ன பண்றாரு இப்போ தெரியுமா அப்படி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியாது சொல்றாங்க. அப்படியே வந்துட்டு ஹீரோயின் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு கனவு இருக்கு, இந்த மவுண்டன் எட்ஜில் வந்து ஒரு காஃபி ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும், அதை சுற்றி நிறைய ஃபீனிக்ஸ் ட்ரீ இருக்கணும், இதுதான் என்னோட கனவு, சீக்கிரமே இதை நான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாங்களா. இந்த மாதிரி ஒரு கடைலாம் நீ ஓப்பன் பண்ணணும்னா நிறைய சேர்த்து வைக்கணும், நிறைய காசு வேணும் அதுக்கு, ஏன்னா இங்கெல்லாம் வந்து கடைங்களுக்கு நிறைய விலை இருக்கும் அப்படி சொல்றாங்க. நான் வந்து ஊரில் படிக்கும் போது நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன், அது போதும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது, அப்போ சீக்கிரமே உன்னோட காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணிடுவ போலி அப்படின்னா, இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஸோ ஹீரோயின் வந்து சூப் குடிக்கலான்ட்டு ஒரு கடை பக்கம் போகிறாங்களா. அங்கே பார்த்தா முன்னாடி யாரோ சூப் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஹீரோவும் அதே ஊரில் தான் இருக்கார் போல். ஹீரோ எழுந்து போகிறாரு, ஹீரோயின் வந்து அங்கே உட்காடுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் 2 பேரும் மிஸ் ஆகிட்டாங்க. அங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்களோட ஓன் வீடு இருக்குல்ல, அதை யாரோ வாங்கியிருக்காங்க போல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதை வந்து இவங்க வாங்கணுன்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த செல்லர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்க இப்படி பண்ணுறீங்க, அதை இப்போ தான் வாங்கினாங்களாம், அந்த ஃபுல் அமௌண்ட்டே கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களாம், அவங்க எப்படிங்க திருப்பி விற்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கேட்டு பாருங்களா அப்படி சொன்னேன். சரி நான் கேட்குறேன் சொல்லிட்டாங்க. இப்படியே வந்து ஹீரோயினோட நியூ லைஃபும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் அசைன் பண்ணுறாங்க, அதை வீட்லையும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களோட லைஃபு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த ஏஜென்சி இருக்காருல்ல, அவர் கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு அந்த ஓனர் கிட்ட பேசிட்டேன், அவங்க வந்து இப்போ விற்கிற நேரமேல இல்லை, இருந்தாலும் அவங்க டேரெக்டாக உங்களை பார்த்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் போகிறதுனால நஞ்சின்ல ஒரு நாள் தான் இருப்பாங்களாம். அந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் ஓகேன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கண்டிப்பாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அது அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாங்களா. போயிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு நாய் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பழைய நாய் இருந்துச்சுல, அது ஞாபகம் தான் வருது. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, இந்த சன்லைட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஊருக்கு கிளம்புறேன், இந்த டைமில் நான் கிளம்பிடுவேன், நீங்கள் வந்துட்டு இந்த பெட்டுக்கு ஒரு வேக்சின் மட்டும் போட்டுட்டு இந்த லைட் நீங்கள் எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்ட்டு அவங்க பப்பி பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குது, நம்ம அந்த பப்பி லைட்னிங் பப்பி வந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சு, எங்கன்னே தெரியல, மிஸ் ஆயிடுச்சு, அதனால நான் உனக்கு வேற டாக் தரவான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு லைட்னிங் தான் வேணும், அது வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தொலைஞ்சு போச்சு இல்லையா, அதனால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க சன்லையும். அப்போ வந்துட்டு அதுவும் என்னை வந்து கை விட்டுருச்சு இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சன்லை சொல்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஜின் ஒன்று வேண்டாம், நீ இனிமேட்டு எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னானா நீ உடனே கிளம்பி என்கிட்ட வா, நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் விதத்தில் சொல்கிறாரா. அவரில் அவன் என்ன என்னைக்குமே வந்து அபண்ட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஜாகிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த எதிர்க்க வந்த நாய் இருக்குல்ல, அது கரெக்டாக ஓடி இவங்க கிட்டே வந்துடுது. அவங்கள இது உங்க நாயா அப்படி சொல்லும்போது, என்னோட நாய் இல்லைங்க, எங்கள் காஃபி ஷாப்போட நாய், இது வந்து எப்பவுமே சைலண்டாக இருக்கும், ஆனால் உங்களை பார்த்த பிறகுதான் இந்த மாதிரி கிளிஞ்சியாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு தடவை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த நாய் கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து பேசும்போது பார்த்தா அவங்க கல்லிக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வருவேன், ஆனால் உனக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் நியூஸா என்னன்னு கேட்கும்போது, மவுண்டன் எட்ஜில் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பை நான் பார்த்தேன், அந்த காஃபி ஷாப்பை சுற்றி நிறைய ஃபீனிக்ஸ் ட்ரீ தான் இருக்குது, நீ என்ன கனவு கண்டு அதே மாதிரி இருக்குது அந்த காஃபி ஷாப். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன தெரியுமா, அந்த காஃபி ஷாப்போட பேர் வந்து மூணுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, மூணா? அப்போ வந்து அவர் கேட்குறாரு,
கேட்குறாரு, என்ன நீ தான் தெரியாமல் ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கியா என்ன அப்படி கேட்குறாங்களா. இல்லை நான் தான் சொன்னேன்ல இப்போ நான் பண்ண மாட்டேன்ட்டு. அப்போ யார் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன் சொல்லிட்டு அவரை ஃபோன் வச்சிடறா. ஹீரோயின் வந்துட்டு அந்த அட்ரஸ் மேப்பில் போட்டு போயிட்டு இருக்காங்க. போனால் ஒரு பார்க்கு தான் வருது. எக்ஸாக்ட் இந்த காஃபி ஷாப் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ பார்த்தா அந்த நாய் மறுபடியும் அந்த பக்கம் வாக்கிங் போயிட்டு இருக்கு போல, அவங்க காஃபி ஷாப்புக்கு தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம் இல்லைன்ட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்களா. அப்போ வந்துட்டு சரிங்க நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு நாய் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, உடனே அவங்க லைட்னிங் அப்படின்னு கத்துறாங்களா. அந்த நாயும் ஓடி வந்துடுது. பார்த்தா அது அவங்களோட நாய் தான் போல. ஓடி வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த நாய் வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு எங்கேயோ ஓடி போகுது. அங்கே பார்த்தா இந்த ஏதோ ஒரு புதற்குள்ளே வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அது காஃபி ஷாப்போட பேரை பார்த்தா 3 இருக்கு. ஸோ இந்த நாயும் வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கு போல. ஸோ உள்ளே போய் பார்த்தா எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்க மாதிரி இருக்கு. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் காஃபி இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அங்கே வந்து ஒரு நேம் போர்டில் வந்து 3 பற்றி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் பார்த்து ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க வேணும்னா வெனிலா காஃபி தான் இங்கே வந்து ஃபேமஸ், உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும்போது சரிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சேட்டிலைட்டு அந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்குது, டெலஸ்கோப்பும் இருக்குது. அதை பார்த்தோன்னே அங்கே ஏதோ ஒரு டப்பா போட்டு வச்சுருக்காங்க போல் பார்க்குற இடத்துல. அதை எடுத்து விட்டுட்டு அவங்க வந்து டெலஸ்கோப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அங்கே வந்து அந்த ஒர்க்கிங் உமன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வராங்க. அவங்க சொல்கிறாங்க இது வந்து என்னோட பாஸ் தான் வந்து இங்கே வரவங்களுக்குலாம் டைம் பாஸ்க்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பையன் இதை போட்டு வச்சுட்டான், அதுக்கப்புறம் எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல, நீங்கள் வந்தோடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்கிறாங்களா. வந்து ஹீரோயின் கிட்ட அந்த காஃபியை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் குடிச்சு பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடுறாங்க அவன் தான் திரும்பி வந்துட்டான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ வந்துட்டியா திரும்பி அப்படின்ட்டு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. உங்கள் பாஸ் எப்படி என்ன பண்ணுறாரு அப்படி கேட்குறாங்க. எங்கள் பாஸ் வந்து இங்கே தான் இருக்காரு, இந்த வாரம் வந்து இந்த ஊரில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏன் இந்த ஊரில் இருக்காரு சொல்கிறீங்க, அப்போ அவர் நிறைய பிஸ்னஸ் போவாரா அப்படி கேட்குறாங்களா. ஆமாம், அவருக்கு இந்த காஃபி ஷாப் சைட் பிஸ்னஸ் தான், இதை விட மெயின் பிஸ்னஸ்லாம் நிறைய இருக்குது, அதனால் அதுக்கு போவார்னு சொல்கிறாங்களா. உடனே கூட இருக்க பொண்ணு வந்து சொல்கிறா, இல்லை இந்த காஃபி ஷாப் தான் உங்களோட மெயின் பிஸ்னஸ், இதை நல்லா ஓட்டணுன்ட்டு தான் சைடில் நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏன் என்னாச்சு, இந்த காஃபி ஷாப்பில் நல்ல காசு வரது இல்லை அப்படி கேட்குறாங்க. ஆமாங்க, ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்பவே டவுனாக தான் இருந்தது, ஆனாலும் வந்து இதை எப்படியாவது நடத்திட்டே இருக்கணுன்றனால தான் ஹீரோ வந்து மற்ற பிஸ்னஸும் பார்த்துட்டு இருந்தாரு சொன்னோன்னே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஹீரோயின் கேட்குறாங்களா, உங்கள் சாரை இன்னைக்கு நான் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. இல்லை இன்னைக்கு அவர் வந்து யூனிவர்சிட்டி போயிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி அப்போனா அவர் சின்னவரா அப்படி சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க ஹீரோயின். இல்லை அவங்க வந்து 30 இயர்ஸ் தான், அவர் வந்து சின்ன வயசில் டிகிரி முடிக்கலன்றனால இப்போ கண்டினியூ பண்ணுறாரு அப்படி சொன்னோடனே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறேன், ஃபுல் கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவர் தான் அப்படின்ட்டு. உடனே வந்து சரி நான் உங்கள் பாஸோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ் பேர் என்ன அப்படி கேட்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்களா. உடனே பக்கத்தில் இருக்க இல்லை அதில் சொல்லக்கூடாது அமைதியாக அப்படி சொல்லிட்டு, இதை பாருங்க நீங்கள் வந்து எங்கள் பாஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்களா. ஆமாம் சொல்லும்போது இந்தாங்க இந்த புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்ன்றாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை இந்த உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் 19 பீப்புள் கேட்டிருக்காங்க, நீங்கள் 20th உங்கள் பேர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்கிறாங்களா. இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் வித்தியாசமானவ அப்படின்னு சொல்கிறாங்களா. எல்லாரும் அதாங்க சொல்கிறாங்க, வேணும்னா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்களா. ஹீரோயினும் ஒரு ஆட்டிடியூடோட அவங்க பேர் எழுதிட்டு அந்த பெண்ணை வந்து அங்கேயே வச்சிடுறாங்க, ஹீரோயினோட பெண்ணை. அதுவும் வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. 1 வீக் ஆகுது, ஃபோனே வரல அவங்க கிட்டேருந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மறுபடியும் அந்த காஃபி ஷாப்க்கே ரிட்டர்ன் வராங்களா. இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கு தான் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் பெண்ணை அன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொன்னால், அச்சோ பாவம் நீங்கள் தப்பான டேட்டில் வந்துட்டீங்களே, உங்கள் பெண்ணை வந்து எங்கள் பாஸ் அன்றைக்கி பார்த்துட்டு அவரோடய எடுத்துகிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு வேணும்னா இந்த சண்டே வாங்க, அவரே உங்களுக்கு திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பாரு அப்படி சொல்கிறாங்களா. சரி நான் சண்டே வரேன் சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இல்லை என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் போடலாம் அப்படி சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு வந்து இந்த ஏஜென்சிக்காரங்க கால் பண்ணிவிட்டு இது போல் அந்த மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அவர் வந்து இந்த சண்டே வராரு, நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக சண்டே பார்க்குறேன் அப்படி சொல்லிடுறாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, சண்டே வந்து நீ கண்டிப்பாக ஆஃபீஸ் நம்ம மண்டே பிஸ்னஸ் ட்ரிப் போகிறோம், நீ வந்து சண்டே வந்தால் தான் நம்ம பிளான்லாம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. ஓகே 8:30னா 9:30க்குலாம் நான் வெளில வந்துடலாம், அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு போனால் அங்கே 10:30 11 o'clock ஆகிடுது. ஹீரோயினும் காஃபி ஷாப்க்கு கால் பண்ணி உங்கள் பாஸ் இன்னும் இங்கே தான் இருக்காரா, கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு ஆஃபீஸில், தயவு செஞ்சு அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறாங்களா. இருங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் இங்கே தான் இருப்பேன்ட்டு சொல்கிறாரு பாஸ், நீங்கள் திரும்பி வரும்போது பத்திரமா வாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் இவரை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. காஃபி ஷாப்பில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அந்த நாயெல்லாம் தடவி கொடுத்துட்டு வெளில வராரா. பார்த்தா வேற யாரும் வராரு. ஹீரோயினுக்கு நெஞ்சே பொழந்துருச்சு. வேலை இவங்க தான் அந்த பாஸான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேலை செய்கிற பொண்ணு வந்துட்டு வாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படி கேட்டால், இல்லை என்னை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுற சொன்னார், ஏன் இப்படி போகிறாரு அப்படி கேட்குறாங்களா. இல்லை அவர் கிடையாது மேலே இருக்காரு அப்படி சொன்னோடனே
அப்போ தான் ஜீவனே திரும்பி வருது ஹீரோயினுக்கு. சரி நான் போய் பார்க்குறேன் சொல்லிட்டு மெதுவாக போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஒருத்தர் பார்க்குறாங்க, ஹீரோயினும் இன்னொருத்தர் மேலே பார்க்குறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அவங்களால எப்படி இந்த ஃபீலை சொல்கிறதுனே தெரியல. மாறி மாறி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, நீ தானா அது அப்படின்னு கேட்கும்போது வேற யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க. வா வந்து உட்கார் அப்படி சொல்கிறாங்களா. ஸோ வந்து உட்காந்த உடனே 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அவங்க பெண்ணை திருப்பி கொடுக்குறாங்களா. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த பெண் வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எல்லார்கிட்டையும் இந்த பெண் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் இந்த டெலஸ்கோப்பை ஃபிக்ஸோ பண்ண முடியாது, நம்மளோட லைட்டிங்கை சந்தோஷப்படுத்தவும் முடியாது, அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து காஃபிலாம் எடுத்து வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்ட்ராபெரி கேக் ஒன்று இருக்குது போல், அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து உன்னோட ஃபேவரட் ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி இந்த சாப்பிட்டு சொல்கிறாங்களா. எனக்கு இப்போ இது பிடிக்காது அப்படி சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அப்போ ஹீரோவில் சரி நான் உனக்கு வேறு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு பசிக்குது நான் இதை சாப்பிட்டுக்கிறேன் சொன்னோடனே ஹீரோவை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ சாப்பிடாம அந்த கேக் ஏன் நோண்டிட்டு இருக்காங்களா. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ஹீரோயின் வந்துட்டு இந்த காஃபி ஷாப் பற்றி ரிவ்யூஸில் பார்த்துட்டு இருக்காங்களா. அதில் வந்து ஒருத்தவங்க பின்னாடி ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு, இந்த காஃபி ஷாப்போட ஓனர் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு சொல்லிட்டுலாம் ரிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியுமா அவர் சிங்கிளா அப்படின்ட்டு கேட்கும்போது இன்னொருத்தி சொல்கிறா, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அவங்களும் அவங்க குழந்தை குட்டியும் அப்ராடில் இருக்காங்களா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடும். இப்போ அதுதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருதா. அதுக்கு போயிட்டு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்களா. ஹீரோவில் உனக்கு ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வந்துடுது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எனக்கு ஆயிடுச்சான்னு கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து இந்த வருஷ கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதனால தான் நான் நஞ்சிங்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுது. ஹீரோவும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோனிக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அவங்கள இந்த வருஷ கடைசியில் தான் எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லி விடுறா வந்துரு மறக்காமல் அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்கிறார், நான் அந்த டைமில் இந்த ஊரில் இருப்பேனா தெரியலனா. இல்லை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன், அந்த டைம் நீ அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்கள நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகிறவங்க அப்படி நின்றுட்டு திரும்பி பார்த்துட்டு, கல்யாணத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா உன் ஃபோன் நம்பர் இல்லைனா எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது, உன் ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமா கொடுக்குறாங்களா. அவரும் டைப் பண்ணிட்டு இருக்காரா. ஒன்னும் இல்லை நம்மளோட பழைய வீடை நீ தான் வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றது தெரியாமல் முழிச்சிட்டு, ஆமாம் நான் தான் வாங்கினேன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அங்கே நின்றுட்டு ஃபீல் பண்ணுறாரு, இவளுக்கு கல்யாணமா அப்படின்ட்டு. ஹீரோயினும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் நீ வருவியா, இதுக்கு முன்னாடியே வரமாட்டியான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்து அழறாங்க. 2 பேரும் மாறி மாறி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த சீனோட தான் இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, ஹீரோயினுக்கு நிஜமாலே கல்யாணமா, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ சீக்கிரமே வந்துடும் இன்னைக்கு. இந்த சீரீஸோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.